சிரம்பான் லோருங் ஜாவா தமிழ் பள்ளியின் கல்விக்கூட மேம்பாட்டு நற்பணி விருந்து நிகழ்வில் 2000 பேர் கலந்து கொண்டதோடு 1 மில்லியன் ரிங்கெட் திரட்டப்பட்டது. நேற்று சிரம்பான் ரீஜன் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக், நெகிரி சம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார், ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சீன் ஆகியோரும் சிறப்பு வருகையாளர்களாக கலந்து கொண்டனர். இப்பள்ளியில் புதிய மண்டபம் மற்றும் சிற்றுண்டி நிலையம் கட்டுவதற்கு நிதி திரட்டுவதற்காக நடத்தப்பட்ட இந்த விருந்து நிகழ்வில் ஆந்தனி லாக் 50,000 ரிங்கெட்டிற்கான காசோலையை வழங்கினார். நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு தேவைப்படும் நிதி உதவியை தாம் தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் ஆந்தனி லாக் தெரிவித்தார். Most of our allocation for the constituencies are utilized to support education, mostly on schools. As far as the DAP electoral reps are concerned, most of our electoral reps, be it MPs or ministers, we utilize the allocation given to us to help our schools at the local level. Because we believe that investment into education is the best investment for the future. Every year our allocations, more than half of our allocations are channeled to education purposes. And it's nothing new. I mean, we keep doing this. And Javelin Tamil School is one of the oldest Tamil school in Seremban, right in the heart of Seremban city. When they initiate this fundraising project, I was informed by our state ESCO member, Arukumar, that they are building a new multi-purpose hall, and I think this is a project which worth supporting, and we are glad that many people come forward to support the school. In our respective constituency, we help all schools, be it national schools or national type schools, are equally important because we have this multi-stream education system, which we think is a strength of Malaysia's education system. இதனிடையே இந்த விருந்து நிகழ்வில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சீன் 82,100 ரிங்கெட் நிதிக்கான காசோலையையும் வழங்கினார். மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் லோருங் ஜாவா தமிழ் பள்ளி மாணவர்களின் நடனம், நாடகம் உட்பட பல்வேறு படைப்புகளும் இடம்பெற்றன. மேலும் இப்பள்ளியின் வரலாற்றை சித்தரிக்கும் காணொளியும் மற்றும் புதிதாக எழுப்பப்படவிருக்கும் மண்டபம், சிற்றுண்டி நிலையம் தொடர்பான காணொளியும் விருந்தினர்களுக்கு போட்டு காட்டப்பட்டது. இந்த விருந்து நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் பணம் பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்தப்படும் புதிய மண்டபம் மற்றும் சிற்றுண்டி நிலையம் நிர்மாணிப்பதற்கு பயன்படுத்தப்படும் என நெகிரி மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான அருள்குமார் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்வு மூலமாக நாம் ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் வெள்ளியை நாம் திரட்டியிருக்கின்றோம். அதனுடன் மேற்கொண்டு ஜேடி நட்சத்திரம் குழுமம் மூலமாக இன்னொரு 5 லட்சம் வெள்ளியை நமக்கு கொடுப்பதற்கு அவர்கள் உறுதியளித்துள்ளனர். ஆகவே இந்த லோருங் ஜாவா தமிழ் பள்ளி ஏறக்குறைய ஒரு 700 மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நடு சிரம்பான் டவுனில் இருக்கின்ற காரணத்தினால் பல இட வசதிகளை அந்த பள்ளிக்கூடம் எதிர்நோக்கி வருகின்றது. ஆகவே அந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு திறந்தவெளி மண்டபம் மற்றும் சிற்றுண்டு சாலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த 10 லட்சம் வெள்ளி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாத காலத்தில் அதனை நம்ம வெற்றிகரமாக திரட்டியிருக்கின்றோம். பள்ளிகளுக்கு என்று நிலம் ஒதுக்கப்படும் போது அந்த இடத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு தேவை இருந்தால் அங்கு தமிழ் பள்ளிக்கூடத்திற்கு அந்த நிலத்தை பெற்று நாம் இருக்கின்ற குறைவான மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை அந்த இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம். இது போன்ற மேம்பாடு திட்டங்கள் வரும்போது மாநிலத்துடைய ஸ்டேட் பிளானிங் கமிட்டியில் விவாதிக்கப்படும். அந்த இடத்தில் இது போன்ற தேவை இருந்தால் அந்த இடத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அந்த நிலத்தை பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய லோருங் ஜாவா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது ராசிபாலன் பின் அப்துல்லா, மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களது வசதிக்காகவும் நடத்தப்பட்ட இந்த விருந்து நிகழ்வில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் உட்பட பல தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டது குறித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். இந்த விழாவில் திரட்டக்கூடிய தொகையை நம் பள்ளியின் திறந்தவெளி மண்டபத்திற்கும் சிற்றுண்டி சாலை கட்டுவதற்கும் பயன்படுத்த இருக்கின்றோம். இதன் மூலம் மாணவர்கள் திறந்தவெளி மண்டபத்தில் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் சிற்றுண்டி சாலையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கும் இது ஒரு ஏற்பாடாக பள்ளி வாரிய குழு மற்றும் பெற்றோராசிரியர் சங்கம் தொடர்ந்து முன்னாள் மாணவர் சங்கத்தோட ஆதரவுடன் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த வேளையில் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நம் பள்ளி மேலும் மேலும் சிறப்பாக விளங்கும் என்பதில்
அச்சமில்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் தூரநோக்கு சிந்தனையோடு புதிய மண்டபம் மற்றும் சிற்றுண்டி நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை முழுமையாக வெற்றி பெறுவதற்கு லோருங் ஜாவா தமிழ் பள்ளியின் பெற்றோர்கள் மட்டுமின்றி சமூக நலன் கருதி நிதி உதவி வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தமிழ் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்ற முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு சரியான முன்னுதாரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.